நெட்ஃபிளிக்ஸ்ல கோட்னு ஒரு படம் இருக்கு. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. நான் சொல்றது தமிழ்ல வந்து கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படம் இல்லை. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கோட் கோட் தான் ஆடு, அந்த மாதிரி ஒரு அனிமேட்டட் படம் ஒன்று இப்போ நெட்ஃபிளிக்ஸ்ல ஃபில்ம் ஆயிட்டு இருக்கு. சோனி கார்பரேஷன் தான் அந்த அனிமேட்டட் படத்தை வந்து எடுத்திருக்காங்க. முக்கியமா NBA ஸ்டார் ஸ்டீஃபன் கரி அவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அவர் வந்து NBA முக்கியமாக அந்த பேஸ்கெட் பால் அந்த ஒரு சைடில் இருக்கார் போல இருக்கு. அகைன் இது ஒரு என்ன மாதிரி ஒரு அனிமேட்டட் படம்னா, ஒரு பேஸ்கெட் பால், அந்த பேஸ்கெட் பால்ங்கிற பேர்ல ஒரு ரோட் பால் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஒரு கான்செப்ட் தான். முக்கியமா சொல்லணும்னா அந்த அனிமேட்டட் படத்துல ஃபுல்லா விலங்குகள் தான். ஆடு, அந்த சிறுத்தை மாதிரி இருக்கிறது ஒன்று, வான்கோழி, அப்புறம் அது வந்து காண்டாமிருகம், எலி, இந்த மாதிரி நிறைய மிருகங்கள் தான் அனிமேட்டட் அந்த ஒரு படமா இருக்கு. பார்க்கறதுக்கு அந்த கான்செப்டும் நல்லா இருக்கு. இந்த படத்தோட கதை என்னன்னா, சின்ன வயசுல இருந்து அந்த ரவர் பால், பாஸ்கெட் பால் தான் அதுக்கு ரவர் பால்னு வச்சிருக்காங்க. அந்த ஒரு டைப் தான், எனக்கு எக்ஸாக்டா தெரியல. அந்த பாலோட ரசிகரா இருக்காங்க. ஊர்லயும் நிறைய பேர் அந்த ஒரு கேமை வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒரு இந்த சிறுத்தைப்புலி மாதிரி ஒன்று இருக்கு. அது வந்து ரொம்ப லெஜெண்டா இருக்கு. எல்லாமே நல்லா ப்ளே பண்றாங்க. இவருக்கு வந்து சின்ன வயசுல இருந்து அந்த கேம்ல இன்ட்ரெஸ்ட் அவர் மாதிரி ஆகணும்னு நல்லா ப்ராக்டிஸ்லாம் பண்ணி நல்லா ஆடினாலும் இவரை வந்து எந்த ஒரு டீம்லையும் சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. எந்த ஒரு இடத்துலையும் இருக்காங்க, அவர் அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குது. அதுவும் ஒரு அடி ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் இவர் எந்த இடத்துலையும் சேர்த்துக்கல. பட் அகைன் இவர் ட்ரை பண்றாரு. ஒரு இடத்துல ஒரு 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 குதிரை மாதிரி ஒரு இருக்கிற ஆப்போசிட் டீம்ல அவர் கொஞ்சம் நல்லா பந்தாடுறாரு. அவரு கூட இவர் காம்படிட் பண்ற பெட் கட்டி ஆடுறாரு. தோத்துட்டாலும் இவரோட அந்த கேம் வந்து நிறைய இடத்துல வைரல் ஆகுது. அதை பார்த்து அந்த மேனேஜர் காட்டு பன்றி, அந்த நம்ம ஹீரோ டீம், அந்த டீமோட ஓனர் வந்து இவங்களை கூப்பிட்டு இந்த டீம்ல சேர்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க அடுத்தடுத்த கேம்ஸ்லாம் ஆடி ஜெயிக்கிறாங்களா இல்லையா, இவங்களுக்குள்ள என்னென்ன பிரச்சனை வந்துச்சு, முக்கியமா அந்த டீம்ல லீடர் மாதிரி இருக்கிற அந்த சிறுத்தை புலியா, அதுக்கு இந்த டீமுக்குலாம் இருக்கிற பஞ்சாயத்து, இந்த கேம்ஸ்லாம் எப்படி எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்றத சுற்றி தான் இந்த கோட் அப்படிங்கிற படம் நகருது. இது டிப்பிக்கலா ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா. நம்ம ஊர்ல இதே மாதிரி ஒரு 2050 படங்கள் இந்த மாதிரி பார்த்துருப்போம். வழக்கமா உங்களுக்கே தெரியும், ஹீரோ ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸ் பார்த்து இன்ஸ்பயர் ஆகிற சின்ன வயசுல இருக்கு. அதுக்கப்புறம் அப்படி இப்படி தட்டுத்தர மாதிரி அந்த கேம்ல உள்ள போய் அந்த டீமுக்குள்ள இருக்கிறவங்களாம் இவருக்கு எதிராக இருப்பாங்க. அவர்களோட அப்படியே சேர்ந்து ஏதோ ஒரு இடத்துல ஒரு டேலண்ட் நிரூபிக்கிற ஒரு சந்தர்ப்பம் எடுத்து நிரூபிக்கிறாரு. அந்த டீம் அப்படியே லீட் எடுத்து அதுக்கப்புறம் ஃபர்தராக அந்த டீமுக்குள்ள இருக்கிற பஞ்சாயத்து விஷயம் முடிச்சு ஒரு லீக் மேட்ச், ஒரு செமிஃபைனல், ஃபைனலாக போயிட்டு கடைசியாக ஜெயிக்கிறது தான் ஒரு ஆல்மோஸ்ட் நம்ம நிறைய ஸ்போர்ட்ஸ் ட்ராமா இந்த மாதிரி தான் பார்த்துருப்போம். ஒரு 95% ஆஃப் ஸ்போர்ட்ஸ் ட்ராமா இந்த மாதிரி ஒரு பார்ட்டில் இருக்கும். அந்த வேற மாதிரி எடுத்துகிட்டு போனாலும் அது ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் இந்த படம் அதே மாதிரி தான் போகுது. பட் இதில் என்ன ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள் இவங்க பண்ணியிருக்காங்க, இந்த படத்தோட அந்த விஷுவல்ஸ் ஆகட்டும், இவங்க எடுத்துக்கிட்ட அந்த அனிமேட்டட் அந்த கான்செப்ட் ஆகட்டும், ஒவ்வொரு கேமும் நடக்கக்கூடிய அந்த ஸ்டேஜ், முக்கியமாக செகண்ட் ஹாஃப்ல வரக்கூடிய இவங்களுக்குள்ள வரக்கூடிய சில கான்ஃபிளிக்ஸ் ஆகட்டும், அதுல ரொம்ப நல்லா இருந்தது. முக்கியமாக இவங்க டீமுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு அந்த அனிமல்ஸ் இருக்கலாம், அவங்களோட கேரக்டரிஸ்டிக், முக்கியமாக இந்த வான்கோழி, காட்டுப்பண்ணி ஆகட்டும், இந்த டைனோசர், அது கூட இருக்கிற குழந்தைங்க, அப்போ அந்த ஆடு, அப்படி சிறுத்தைப்புலி, அப்படி இன்னொரு முதல்ல மாதிரி ஒன்று இருக்கு. இவங்களோட கேரக்டரிஸ்டிக் வச்சு நிறைய இங்கே சில விஷயங்கள் காமெடியாகவும் பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் அங்கே இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது. என்னதான் பழக்கப்பட்ட கதையா இருந்தாலும் அந்த விஷுவல்ஸ்க்காகவும் இந்த ஒரு கேம் போற போக்குல உட்காந்து ஒரு டைம் டீசெண்டா பாக்குற மாதிரி ஒரு படமா இருந்தது. சரி, என்ன டிஸ்அட்வான்டேஜ்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப ஒரு ப்ரெடிக்டிபிளா அதே மாதிரி தான் போகும். பெருசா நீங்க வந்து புதுசா எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கறதுனா விஷுவல்ஸ்க்காகவும் அந்த கான்செப்டுக்காகவும் மேபி நீங்க வந்து புதுசா பார்க்கலான்ற தவிர படத்துல அந்த கதை வைப்போ பார்த்து வைப்போ எந்த ஒரு விஷயமும் இல்லை. இங்க இன்னோவேட்டிவா செஞ்சிருக்கக்கூடிய சில விஷயங்கள் சின்ன சின்னதா இருந்தாலும், அந்த அனிமல்ஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு வீட்டு ஓனர் இருக்கக்கூடிய அந்த எலி, அதுக்கு இருக்கிற நிறைய குட்டிகள் ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய இடத்துல இந்த கான்செப்ட் எல்லாம் வச்சு பண்ணது எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்ததை தாண்டி ஒரு ஓகே வாட்சபிள் ஸ்போர்ட்ஸ் ட்ராமாவை தான் இந்த கோட் அனிமேட்டட் படம் நெட்ஃபிளிக்ஸ்ல இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. தமிழ் மட்டும் மற்ற எல்லா லாங்குவேஜ்லையும் இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. எனக்கு இந்த மாதிரி படங்கள்லாம் பார்க்க பிடிக்கும்னா அனிமேஷன் படமாகட்டும், இந்த மாதிரி ஒரு ஷார்ட்டு ஒரு டெம்ப்ளேட்டடான ஒரு ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா பார்க்க பிடிக்கும்னா மேபி நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒன்ஸ். இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். குழந்தைங்களுக்கு மேபி பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தேங்க்யூ.